கேட்காமலே ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் பிரபு. என்னன்னா இது அண்டின முறையில் உள்ள வித்தியாசம் சொன்னார் வால்மீகி. பகவான் அண்டின முறை, அவன் அண்டினைக்கும் இவள் அண்டினைக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு. சுக்ரீவன் கையை பிடிச்சான் சேகத்துக்குன்னு, விபீஷன் காலை பிடிச்சான். சுக்ரீவன் ராமன் தன்னை தேடி வரட்டும்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்தான். விபீஷன் பகவான் இருக்கிற இடத்தை தேடி போய் சரணத்தில் விழுந்தான். சுக்ரீவன் தன்னாலே சில காரியம் ராமனுக்காகணும் அப்படின்னு நினச்சான். விபீஷன் பகவத் அனுகிரகத்தை தவிர எதுவுமே தனக்கு தேவையில்லை அப்படின்னு பிடிச்சினான். அவன் அண்டின முறையில் உள்ள வித்தியாசம், இந்த பலத்தில் உள்ள வித்தியாசம். எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் வால்மீகி? பகவானை எப்படி அண்டினாலும் க்ஷேம் உண்டு. சில பேர் கேட்பாள், முறை தெரிஞ்சு முறையோடு அப்படி தான் போது எல்லாம் பண்ணணுமா சார், அஞ்சு பேர் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணணுமான்னு கேட்பாள். எப்படி ஆராதித்தாலும் க்ஷேம் உண்டு, சந்தேகம் இல்லை. ஆனால் விதிமுறையோடு ஆராதித்தா அந்த ரிசல்ட் சொன்ன 100% பலனும் கிடைச்சிடும். ஏதோ சௌரியப்படி இஷ்டப்படி பண்ணுறேன்னா ஏதோ சௌரியப்படி இஷ்டப்படி பலன் கிடைக்கும். விவசாயத்தில் விவசாயிகள் பற்றி சொல்கிறா பாருங்க, இவ்வளோ ஜலம் போடணும், இப்படி எரு போடணும், இத்தனை நாள் களை எடுக்கணும், அந்தபடி விவசாயம் பண்ணினா முழு பலனும் கொண்டு வந்துடலாம். ஏதோ இஷ்டப்படி ஏதோ விவசாயம் பண்ணினா பலன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் முறையோடு பண்ணுற விவசாயிக்கு கிடைக்கிற பலன் கிடைக்காது. அது மாதிரி முறையோடு தான் பகவான் அண்டனமான்னு கேட்டான். அது அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீ பண்ணினா முறையோடு பண்ணுற கிடைக்கிற பலன் கிடைக்காது. தாமசமாகவும் குறையும், அதனுடைய பெருமை குறையும், அளவு குறையும், எல்லா விதத்தையும் குறைஞ்சிடும். முறையோடு அண்டினா ரிஷிகள் சொன்ன 100% அப்படியே கிடச்சிடும். அதை பார்த்துட்டு தான் குரங்குகள்லாம் ஆச்சரியப்பட்டு தான் பகவத் பிரசாத். அதனால்தான் எல்லா எப்படி கர்மா பலம் கொடுக்கறது சொல்லணும் இதெல்லாம் நினச்சிக்கிறேன். ஆனால் நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கிற போது எடுத்து சொல்லி அந்த மாதிரி முறையை மனசு வாழ்ந்தாலே தான் விதிமுறைகள்லாம் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது நல்லா புரியும். அப்படி விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பகவான் சமுத்திரக்கரையில் பிரகாசித்தான்கிற சரித்திரத்தை குஷல்வாள் ராமனுடைய சிலையில் கானம் பண்ணதோடு நடத்திக்கிறோம். ஏதோ சில பேர் லோக்கல் க்ஷேத்திரங்கள்லாம் பார்க்கணும், அதுக்கு அவகாசம் தேவைப்படுதுன்னு சொன்னாள். அதனால் இப்போ 5:30 மணிக்கே கதையை நடத்திக்கிறோம். அடுத்த செக்ஷன் கதை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இப்போ 1/2 மணி முன்னாடி முடிச்சுருக்கோம், 1/2 மணி பின்னாடி கதை ஆரம்பிக்கிறோம். இந்த நேரத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் போய் பக்கத்தில் தரிசனம் பண்ணுறாள் பெண்ணு. 7 மணிக்கு பிரவச்சனம் ஆரம்பம். எல்லோரும் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு கேட்டுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைய தினம் பட்டாபிஷேகத்தை ரொம்ப சுருக்கமாக வச்சுக்கணும். அதனால் எவ்வளோ தூரம் யுத்த காண்டத்தில் பிரவேசிக்க முடியுமோ சரித்திரத்தை சொல்லிவிடலாம்னு எண்ணம். ராத்திரி அந்த சரித்திரங்களை சொல்லி பூர்த்தி பண்ணுறோம். எல்லோரும் 7 மணிக்கு வந்து சேரணும். இங்கே ராமாயணம் ஆரம்பங்கிறத தெரிவிச்சுன்னு பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா